توكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن من أحبكم إلي أحاسنكم أخلاقا صدق النبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிகு வசந்த காலமாம் ரபியுல் அவ்வல் நம்மை மிகச்சிறப்பான பாதையை நோக்கி அழைக்கிறது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் மனிதர்களில் மிக உயர்ந்த மனிதர்களை உருவாக்கும் பாதைதான் தன் பாதை என்கிறார்கள். மனிதர்களாக வாழ்வதே பாக்கியம், அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் மனித புனிதர்களாக மாறுவது. மனித புனிதர்களாக நான் என்னை ஆக்கிக் கொள்ளக்கூடிய இடம் இருக்க வேண்டும் என்கிறார்கள். எப்போதெல்லாம் நான் புனிதனாகிறேன், நான் எப்போதெல்லாம் புனிதனாகிறேன், இந்த வாழ்க்கை என்பது ஆக பரிசுத்தமானது, மிக உயர்வானது. இந்த வாழ்க்கையில் நான் புனிதத்துவத்தை பெற்றுதான் இங்கிருந்து விடைபெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புனிதம் என்பது என்னை பார்த்த மற்றவர்களின் பார்வையில் நான் எப்போதுமே உயர்ந்து தொடங்க வேண்டும். எனக்குள்ளே அந்த தன்மைகள் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்மைகளை தன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த காலம் மற்றவர்களை மதிக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். பிறர்களின் பார்வையில் எப்போதும் நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். அதே சமயம் அந்த உயர்வு எப்போது கிடைக்கிறது, நம்முடைய பார்வையில் நாம் கொஞ்சம் லேசாக இருக்க வேண்டும் என்கிறார்கள்.
ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பார்வையில் நம்மை நாம் கொஞ்சம் லேசாக பார்க்க வேண்டும், கொஞ்சம் கீழே பார்க்க வேண்டும், மற்றவர்களின் பார்வையில் உயர்ந்து தொடங்க வேண்டும். எப்போதெல்லாம் நான் பெருமை இல்லாதவனாக வாழ்கிறேனோ மக்களால் பெருமைப்படுத்தப்படுவேன். என்னை நான் லேசாக பார்க்கிற போது மக்கள் என்னை மேலாக பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பிரார்த்தனையும் செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி, ரசூல் கேட்ட துஆ. அந்த கேட்ட துஆவினுடைய வரிகளில் இப்படி சொல்வார்கள், வஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா, என் பார்வையில் என்னை சிறியவராக காட்டுவாயாக. எத்தனை பெரிய நபி! அகிலம் போற்றுகின்றவர்கள், மனித இதயங்களில் எல்லாம் இடம் பிடித்தவர்கள். அவர்களின் வாழ்க்கையை அன்று முதல் இன்று வரையில் உலகம் திரும்பி பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கைக்கு முன்னால் லட்சோப மக்கள் இன்றைக்கும் இந்த மார்க்கத்தை நோக்கி பயணமாகிறார்கள், வருகை புரிகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். உலகத்தில் ஒளிவு இல்லை, மறைவு இல்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் சரித்திரம் பாதுகாக்கப்பட்ட மாமனிதர். எந்த ஒரு மனிதனின் சரித்திரமும் அத்தனை பக்கங்களும் பாதுகாக்கப்படவில்லை. அவர்களின் தனி வாழ்க்கையிலிருந்து சமூக வாழ்க்கை வரையிலும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து பெட்ரூம் வரையிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள், களங்கமில்லாதவர்கள், பரிசுத்தம் நிறைந்தவர்கள். என்னை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சரித்திரம் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லும் மன தைரியம் உடையவர்கள். என்னை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சரித்திரம் சொல்லிக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகள் சீராகுவார்கள், சரியாகுவார்கள், பண்பாகுவார்கள், உயர்நிலை பெறுவார்கள். நான் யார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அப்படியானால் யாரை பற்றி அப்படி சொல்வது, அப்படி சொல்லும் தைரியம் யாருக்கு உண்டு? எந்த பக்கமும் பெருமானாருடைய வாழ்க்கையில் இந்த பக்கத்திற்கு அழகும் அந்த பக்கத்திற்கு அழகு இல்லை என்பதில்லை. கரும்பில் எல்லா பாகமும் இனிப்பூறுவதை போல, கரும்பின் மேல்பாகமும் கீழ்பாகமும் மத்திபாகமும் அடிபாகமும் கூட அது இனிப்பை தருவதை போல் அன்னலாரின் வாழ்க்கை அத்தனை பக்கமும் இனிப்பானது, இன்பமயமானது. என் வாழ்க்கையின் சரித்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும் என்கிறார்கள். ஒரு நல்ல தலைமுறை நாட்டில் உருவாக்குவதற்கும், சமூகம் அடுத்த தலைமுறைகளை அழகாக பார்ப்பதற்கும் அன்னலாரின் வாழ்க்கை ஒவ்வொரு பிஞ்சு உள்ளங்களிலும் போய் சேர வேண்டும். பிஞ்சு உள்ளங்களிலும் மாணவியை குறித்து பேசப்பட வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள், வஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா, என் பார்வையில் நான் சிறியவராக காட்சியளிக்க வேண்டும். அங்கேதான் மனிதன் ஜொலிக்கிறான், உயர்கிறான். நம்ம பார்வையிலேயே நம்ம பெரிய ஆளு, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தன்மை என்ன, யாரை பழகுவோம், யாரை நெருங்குவோம், யாரோடு நாம் விசாலமாக நடப்போம், நடக்க மனம் வராது. என் பார்வையில் என்னை சிறிய ஆளாக ஆக்கிவிடு என்கிறார்கள். நம்மை நாம் சிறிய ஆளாக பார்க்கிற போது மக்கள் பார்வையில் என்னை பெரிய மனிதனாக காட்டுகிறார்கள். 1000 பேர்களின் பார்வையில் நான் அழகாக வேண்டும், ஜொலிக்க வேண்டும், உயர்ந்த மனிதனாக காட்டப்பட வேண்டும். மக்கள் எல்லாம் நம்மை பார்க்கும் பார்வை பெரிய பார்வையா இருக்கணும். நம்மீது கண்ணியத்தை கொண்டு அவங்க பார்க்கணும். அப்ப அந்த பார்வை எப்ப கிடைக்கும்? நீ சராசரி லேசாக ஆகிவிடு, ஈகோ வராது. நம்ம லேசான ஆளுதான், நம்ம ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படி நீ நினைக்கிறதால் தாழ்ந்து போக மாட்டாய், உயருவாய். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு அருமையான வாழ்க்கை இது. அன்றாட வாழ்க்கையில் அன்னலார் எங்கோ ஒரு பக்கத்தில் இல்லை, ஏதோ ஒரு காலத்தில் இல்லை, ஏதோ ஒரு புரோகிராமில் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் அன்னலார் நித்தம் நித்தம் நான் படிக்க வேண்டும், படித்து படித்து வாழ வேண்டும் அன்னலாரை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பார்க்கிறார்கள். அவர் பானம் அருந்துகிறார். அருந்தும் போது இடது கையால் குடித்தார். உடனே பெருமானார் பேசுகிறார்கள், நீ வடது கையால் சாப்பிடு என்கிறார்கள். குல் பி யமீனிக், வடது கையால் சாப்பிடுங்கிறாங்க. பார்த்தவுடன், ஏன் இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லும், வடது கையில் இருக்கிற சக்தியை சொல்லும், வடது கையின் பயன்பாட்டை சொல்லும்.
வலது கை உணவு உபகாரங்கள் மாத்திரமல்ல, நல்ல காரியங்களில் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று இன்று அறிஞரும் அறிவுலகமும் பேசுகிறது. அண்ணலார் வலது கையை நல்லதுக்கு பயன்படுத்தி பழக்கியவர்கள். எப்ப வலது கையால சாப்பிடுறாங்க, பார்த்த மாத்திரத்தில் சொன்னாங்க. அவர் என்ன பண்றாரு, மஸ்தத்தாத்துன்னார், என்னால முடியாதுன்னார். முடியாதுன்னு சொல்லல, முடியலன்னார். கௌரவம், ஒரு பெருமை. அவங்க சொல்லி நம்ம எடுத்துக்கிறதா? என்னால முடியலன்னார். யாரையும் பெருமானார் பதுவா செய்வதில்லை, யாருக்கும் தீய பிரார்த்தனை செய்ததில்லை, செய்ய விரும்பியதில்லை, செய்ய சொல்லவில்லை, செய்யக்கூடாது என்கிறார்கள். ஒரு தாய் கூட தன் பிள்ளையை பதுவா செய்யக்கூடாது என்கிறார்கள். ஒரு தந்தை தன் பிள்ளையை அவது வார்த்தைகளால் பேசிவிடாதீர்கள் என்கிறார்கள். காரணம், எப்போதாவது உங்க பிள்ளையை நீங்க தப்பான வார்த்தையை சொல்லிவிட்டால் பதுவா செய்துகிறீர்களே, ஆனால் அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு ஒப்புக்கொள்ளப்படுற நேரமாக இருந்தால் உங்க பிள்ளைகளின் நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் நீங்களே காரணம், பெற்றோர்களே காரணம். பிள்ளைகள் மீது நல்ல துஆக்கள் செய்ய கற்றுத் தருகிறார்கள். இங்கே அவர் மஸ்தத்தாது என்றார். மாணவி யாரை சந்தித்தார்களோ அவர் இடது கையிலே சாப்பிடுகிறார், வலது கையால் சாப்பிடு என்ற போது மஸ்தத்தாது முடியலை என்றார். அவர் கௌரவம் வந்து பிடித்துக் கொண்டார். இதான் சொன்னேன், நான் என்ன பெருசா பார்த்தேன்னா நிறைய இடங்கள் டேஞ்சர். பெரியவங்களை மதிக்க மாட்டோம், நம்மை விட யாரையும் பெருசா நினைக்க மாட்டோம். என்னை விட எல்லோரையும் பெருசாக நினைக்க வேண்டும். அதுதான் அண்ணலார் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. மாத்திரமல்ல, அங்கே நீ ஜொலிக்கிறாய், அங்கே நீ விழுகிறாய், மாத்திரமல்ல, உலகம் போற்றும் இடத்தில் நீ வாழ்கிறாய். உலகம் போற்றும் இடம் உனக்கு, நீ கொஞ்சம் லேசாகி விடு. நான் என்கிற இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்து விட வேண்டும். என் மனைவிக்கு முன்னாலும் நான் என்று நான் பேசுறதில்லை, என் பிள்ளைகளுக்கு முன்னாலும் நான் என்று சொல்றதில்லை. காரணம், பிள்ளைகளும் நம்மை இன்னும் கூடுதலா மதிப்பாங்க. எங்க அத்தா ரொம்ப பணிவான ஆளுங்க, அவர் தன்னை பெருசாலாம் காட்டுறதில்லை. கொஞ்சம் மனைவி சொல்லுவாங்க, என் கணவர் ரொம்ப அடக்கமான ஆளு, அதுதான் வாழ்க்கையில் நான் பெறுகிற நல்ல பெயர். நிறைய பேர் தன்னை பெருசா பார்த்து 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 இமேஜை இழந்துட்டாங்க, நல்ல நம்பிக்கை இழந்துட்டாங்க, சமூக அந்தஸ்தை இழந்துட்டாங்க. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த போதனைக்கு பின்னால் இன்னொரு போதனையை யாரும் செய்ய முடியாது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியதற்கு பின்னால் புதியதொரு வழியை இன்னொருவரால் காட்ட முடியாது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உலகையே படைத்த ஆளுகிற படைத்தவன் அல்லாஹ்வை சொன்னான், என் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கையில் சமூகமே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று சொன்னான். அல்லாஹ்வே சொன்னான், நபி பெருமானாரின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி. இனி யாருக்கு போய் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள போகிறோம்? இனி யாரு நமக்கு வேறொரு புதிய பாதையை காட்ட முடியும்? காட்ட வருபவர்கள் காட்ட இயலாது என்று சொல்கிறோம், காட்ட இயலாது. நவீன உலகம், நவீன சிந்தனை, நவீன பாடம், நவீன யுகம், இவைகளில் நவீனமான கொள்கை எல்லாம் இருக்கிறது. அவரால் எனக்கு வழிகாட்ட முடியுமா? அழகிய வழியை முடியாது என்கிறான் அல்லாஹ். அழகிய வழியும் முன்மாதிரியும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பெரிய மேல இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன லேசா காட்டுனாங்க. நான் என் பார்வையில பெரிய ஆளா தெரியக்கூடாது. மனைவிக்கு அத்தனை மரியாதை கொடுக்கிறாங்க, தன் பிள்ளைகளை மதிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயியை பார்க்கணும்னா வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லை, பாத்திமா நாயி வீட்டுக்கு ரசூல் போவாங்க. என்ன வாழ்க்கை அது? தன் தோழர் ஒருவர் சுகம் இல்லை, எளிய சஹாபி, அப்படியா அவரை கூப்பிடுவாங்கன்னு சொல்லல, அண்ணனால் அவர் வீட்டை நோக்கி போகிறார்கள். ஒரு வித்தியாசமான மனிதர். சமூகத்தில் தலைமை எப்படி இருக்க வேண்டும்? அத்தனை பெரிய தலைமை. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் நான் இருந்தேன். வெளியூரில் நிறைய பேர் வந்தார்கள், சஹாபிகள் நிறைய வந்திருக்கிறார்கள். அண்ணலார் வந்தவர்களை கௌரவிப்பாங்க. யார் வந்தாலும் கௌரவிச்சு அனுப்புறது, அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறது, எல்லோருக்கும் தரமான பானம் தயாரித்து
பெருமானார் கொடுக்க சொல்றாங்க. எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அந்த பானத்தை எடுத்து ஊற்ற முனைந்தேன். கையசைத்தார்கள். காத்தமுன் நபி, அமைதியாகிவிட்டேன். டம்ளர் எடுத்து வச்சு அவர்களே ஊற்றினார். ஏன்? விருந்தாளிகள், வீட்டுக்காரரை அவர்களை கண்ணியப்படுத்த தகுதியானவர். எத்தனை பெரிய நபி! வேலைக்காரர்களை வைத்து எல்லா வேலையும் வாங்குவதில்லை, அவர்களே ஊற்றுகிறார்கள். ஊற்றி நீங்கள் கொண்டு கொடுங்கள் என்கிறார். அவர் கொண்டு எல்லாருக்கும் கொடுத்தார். கேட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாக்கி கொடுங்கள் என்றார். கொடுத்தார். முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. மீண்டும் ஒரு டம்ளரை ஃபுல் பண்றாங்க. ஃபுல் பண்ணி இஷ்ரம், தாங்கள் பருகுங்கள் என்றார். யாரை? அபூ கதாதா ரலியல்லாஹு. அபூ கதாதா பருகவில்லை. உடனே அந்த டம்ளரை கீழே வைத்து விட்டு, யா ரசூலல்லாஹ், தாங்கள் பருகுங்கள், தாங்கள் தான் முதல்ல பிடிக்கணும். எல்லாரும் முடிஞ்சிட்டு நம்ம 2 பேரும் தான் பாக்கி, தாங்கள் பருக வேண்டும் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லப்பா நீ தான் பருகணும். அதுக்கு சொன்ன அந்த வார்த்தை, சாக்கில் கௌமி, சாக்கில் கௌமி ஆகிருஹும் ஷுர்பா. குடும்பத்தில் யார் வரக்கூடியவர்களுக்கு பரிமாறுகிறார்களோ, பந்தி பரிமாறுபவர்கள், உணவு பரிமாறுபவர்கள், அவர்களுக்கு ஒரு பாடம். சாக்கில் கௌமி ஆகிருஹும், உணவு பரிமாறுபவர்கள், குடிபானத்தை பரிமாறுபவர்கள், அவர்கள்தான் கடைசியில் குடிக்க வேண்டும். யாரு விருந்து கொடுக்கிறாங்களோ அவங்க கடைசியில சாப்பிடணும். உணவு பரிமாறுறவங்க கடைசியில பருகணும். நான் தான் பரிமாறிக்கிட்டு இருக்கேன், நான் தான் கடைசியில பருகணும், நீங்க முடியுமா? யாரை? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. எத்தனை பெரிய மனிதர்! சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாழ்க்கையிலிருந்து சமூக வாழ்க்கை வரையிலும், தனி மனித வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்வு வரையிலும், குடும்ப வாழ்வில் இருந்து ஒவ்வொரு தன் அன்பர்களான தோழர்களின் வாழ்வு வரையிலும் தன்னை நிலைநிறுத்துகிறார்கள். தன்னை நிலைநிறுத்துவதற்கு வார்த்தைகளை வைத்து நிலைநிறுத்தவில்லை. நான் யார் என்று பேசவில்லை, அவர்கள் பேசுகிறார்கள் அன்னலார் எப்படிப்பட்டவர்கள் என்று. அதுதான் பெரிய வாழ்க்கை. நான் யார் என்று நாம் பேசக்கூடாது, நான் யார் என்று சமூகம் பேசணும். நான் யார் என்று நான் சொல்லக்கூடாது, நான் யார் என்று என் மனைவி சொல்லணும். நான் யார் என்று நான் சொல்லக்கூடாது, நான் யார் என்று என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும். எங்கள் தந்தையை போல் ஒரு தந்தை இல்லை என்று அவங்க சொல்லணும். என்ன மாதிரி தந்தை உண்டா நான் கேட்கக்கூடாது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் நிஜமானதும் நிஜமானதும் அந்த வாழ்க்கை தான் சமூகம் கியாமத் வரையிலும் எடுக்க வேண்டிய வாழ்க்கை. எனவே நான் ரொம்ப பெரிய வாழ்க்கையில் என்னை ஆக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு போகணும். உலகத்துல ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், மரணிச்சிட்டோம்னா இல்ல. நமக்குன்னு ஒரு பெரிய இமேஜை பாதுகாக்கணும். அந்த இமேஜ் நான் கேட்டு பெறுவதல்ல, இமேஜ் கேட்கிறதல்ல, எனக்கு இமேஜ் உண்டு சொல்வதல்ல. மக்களால் எனக்கு இமேஜ் கொடுக்கப்படும் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அங்கேதான் அந்த பணிவு பிறக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் குற்றவாளி ஒருவரை கொண்டு நிறுத்தப்படுது. குற்றவாளி அவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, இப்படி நடுங்குது. ஏன்? என்ன தண்டனை கொடுப்பார்களோ? அவர் அன்னலாரை பார்த்ததில்லை, அவருக்கு அன்னலார் இப்போது புதியவர்கள், ஆனால் மாபெரிய தலைவர். என்ன தண்டனை வழங்குவார்களோ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்ன வார்த்தை அப்பின் அலை. தம்பி, அப்பின் அலை என்ன சொல்றாங்க? என்னப்பா நடுங்கிற? நடுங்க வேண்டாம், அமைதியாயிரு. சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்மை பார்த்து ஒருத்தர் பயப்படுறாங்கன்னா அதை வந்து தக்க வச்சுக்கணும். பயத்திலேயே கதையை கொண்டு போறாரு. அவர் நம்ம மேல பயப்பா இருக்கார், அந்த பயத்திலேயே கொண்டு போறாரு. அப்பின்னாலே நீ பயப்பட வேண்டாம், அமைதியாக சொல்லிவிட்டு அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை, இன்னி லஸ்து பிமலிக், நான் ஒரு பெரிய அரசர் இல்லை, நான் ஒரு பெரிய அரசர் இல்லை. இன்னமா அன இப்னு இம்ராத்தின் குறைஷ், நான் ஒரு சராசரி பெண்ணுக்கு பிறந்த புள்ளதான் மாட்டாங்களா. எத்தனை பெரிய இடம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, எத்தனை உள்ளம் விசாலம். தனக்கு முன்னால்
குற்றவாளியாக நிறுத்தப்பட்டவருக்கு ஏற்பட்ட நடுக்கம், பயம், திடுக்கம், அதை கூட அண்ணலார் விரும்பவில்லை. அதை தக்க வைப்பதற்கு தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. நான் சும்மா சாதாரண ஆளுதாம்பா, ஏன் நடுங்குகிறாய்? நான் ஒரு அரசன் இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? குற்றவாளி மாறுகிறார், திருந்துகிறார் மாத்திரமல்ல, அண்ணலாரின் தோழராக தன்னை மாற்றிக் கொள்கிறார். எம்பெருமானின் சீரிய பண்புகளும் சிறந்த அந்த வழிகாட்டுதலும் லட்ச மக்களை அவர்களை பின்தொடர இன்றைக்கும் அது வகை செய்கிறது. வாழ்க்கை ரொம்ப அழகானது. சொற்ப காலம் அற்ப உலகத்தில் ஈடுபாடுகளில், பெருமையை தேடுவதில், சமூக அந்தஸ்தை தக்க வைப்பதில் அந்த உயர்ந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டாம் என்று ஞாபகப்படுத்துகிறேன். நான் சமூகத்தில் வாழும்போது மாத்திரமல்ல, மறைந்த பின்னாலும் ஜொலிக்க வேண்டும். அதற்கு நான் தேடும் வாழ்க்கை சரியான வாழ்க்கை இல்லை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த வாழ்க்கையே அழகானது. இதற்கு ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். மனிதனாக பிறந்தால் தவறுகள் நடக்கும். மனைவி கூட தப்பு பண்ணிடுவாங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க, என்னுடைய கஸ்டமர்கள் தப்பு பண்ணி விடுவார்கள், என்னுடைய முதலாளிக்கு கீழ் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தவறு செய்யலாம். தவறு செய்யும் போது தண்டிப்பது ஒரு உயர்ந்த மனிதனின் அடையாளம் இல்லை என்றார்கள். தண்டிக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் மன்னிப்பார்கள் என்றால் அவர்கள் சிறந்தவர்கள் என்கிறார்கள். நான் சொல்வேன், நான் தண்டிப்பதற்கு அதிகாரம் இருக்குது. என் அடிமையை தண்டிச்சா ஏத்துக்கிடுவார், என் மகனை நான் தண்டிச்சா ஏத்துக்கிடுவார், என் மனைவியை தண்டிச்சா அவங்க கட்டுப்படுவாங்க, என்ற வேலை பார்க்கிற பணியாளரை தண்டித்தால், கடும் சொற்களால் திட்டினால் அவர் ஏற்றுக்கொள்வார். அது உயர்ந்த மனிதர்களின் அடையாளம் இல்லை. நீங்கள் தண்டிப்பதை விட மன்னித்து பாருங்கள், உங்கள் தொழிலாளியும் உங்களின் நண்பனாக மாறுவார். பிள்ளைகளும் சிறந்த தந்தையாக உங்களை முகவரிப்படுத்துவார்கள். உங்கள் மனைவி உலகம் போற்றும் கணவர் என் கணவர் என்று சொல்வார்கள். எங்கே வாழ்க்கை? என் மனதை வாழ்க்கையில் நான் முன்னிறுத்துவதல்ல வாழ்க்கை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபஅன் லிமா ஜீது பிஹி. உங்களில் யாரும் உண்மை மூமினாக முடியாது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு மூமின் என்று வாழ வேண்டும், மூமின் என்று அடையாளப்படுத்தணும். வழி ஒன்றுதான், நான் சொன்ன வாழ்க்கை, நான் போன வாழ்க்கை, நான் காட்டிய வாழ்க்கை, அதன் பக்கம் உங்கள் மனசு வர வேண்டும். உன் மனசு இன்னொன்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி போனா நல்லா இருக்குமே. உன் மனசு போக்கில் நீ வாழ்வதல்ல சிறந்த மூமினுக்கான அடையாளம். நான் சொன்ன பாதையை நோக்கி உன் மனசு வர வேண்டும். ஹத்தா யகூன ஹவா தபஅன் லிமா ஜீது பிஹி. உன் ஆசையும் விருப்பமும் நான் சொன்ன வாழ்க்கைக்கு பின்னால் வர வேண்டும். எதில் வெற்றி என்று நான் சொன்னேனோ அதில் தான் வெற்றி. நீ எங்கோ வெற்றியை பார்க்கிறாய், நீ ஏமாந்து போகிறாய் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை சர்தாரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றியின் கண்ணுக்கு தெரிவதல்ல, காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் தான் வெற்றி இருக்கிறது. உன் மனம் போன இடத்தில் வெற்றி இல்லை, நான் போன இடத்தில் வெற்றி இருக்கிறது. உன் மனசு விரும்பவில்லை, நீ இங்கேதான் வர வேண்டும், நீ உண்மை மூமின் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைவுபடுத்துகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறார்கள், பணிவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறார்கள். குற்றம் செய்தவர்களையும் மன்னித்து உபகாரம் செய்து விடுங்களேன் என்கிறார்கள். மக்களின் பார்வையில் எப்போதும் உங்களை பெரியவர்களாக அவர்கள் பார்க்க வேண்டும், அதற்கு நீங்கள் உங்களை சிறியவர்களாக பாருங்கள் என்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் ஒரு அடிமையாக வாழுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வை மறக்கிறது அழகிய வாழ்க்கை இல்லை என்றார்கள். அல்லாஹ்வை விட்டும் தூரமாகுவது அழகான வாழ்க்கை இல்லை என்றார்கள். உன்னை படைத்தவன், உணவளித்தவன், வாழ்வளித்தவன், வியாதியை கொடுத்து சுகமளித்தவன், நல்ல மனைவியை கொடுத்தவன், அழகான பிள்ளைகளை கொடுத்தவன், வாழ்க்கைக்காக 1000 பாதைகளை காட்டியவன். அவனை மறப்பது நியாயமா? அவனை மறப்பது முறையா? அவனை வணங்காத வாழ்க்கை அழகில்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழ்க்கையில் நீங்கள் மிளருங்கள், ஜொலித்து விடுங்கள், கோடிக்கு அதிபதியாக ஆகுங்கள். கனவிலும் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள்.
கனவிலும் உத்தம நபியை விட்டு வேறொரு பாதையில் வெற்றியை தேடி விடாதீர்கள். நான் தோற்று போகிறேன், தோல்வி அடையக்கூடாது என்பது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இலக்கு. என் சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் மிளர வேண்டும், ஜொலிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், உலகிலும் ஜொலிக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் ஜொலிக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நினைவில் வாழும் அழகான வாழ்க்கையில் அன்னலாரையே முன்மாதிரியாக முன்னிறுத்தி வாழ்கிற சீரிய பண்புகளை, விட்டுக் கொடுக்கும் உள்ளத்தை, விசாலமான எண்ணத்தை, 4 பேருக்கு கொடுத்து வாழும் வாழ்க்கையை, எல்லாவற்றுக்கும் மேலால் யாரையும் லேசாக மதிப்பிடாமல், யாரையும் குறைச்சு மதிப்பிடாமல் உயர்வாக பார்க்கிற பார்வையை, அதற்கெல்லாம் மேலால் வீட்டில் ஒரு நல்ல தந்தையாக, நல்ல கணவனாக, வீட்டில் எல்லாரும் எங்க வீட்டுக்காரங்கள் மாதிரி இல்லைன்னு சொல்கிற இடத்தில் வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. இரக்கமுள்ள ரப்பு நமது தொழில்துறை வியாபாரங்களில் நிரம்ப பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். சிறப்பான இந்த பள்ளியின் நிர்வாகம், சங்கை மிக்க தலைவரின் அன்பு சகோதரர் ஃபாரூக் ஆஜி உட்பட நிர்வாகத்தின் பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், என்னை அழைத்து வந்த அருமை சகோதரர் உட்பட அத்தனை பேர்களுக்கும் துஆ செய்து வாழ்த்துக்கள் சொல்லி அல்லாஹ் எப்போதும் நம்மை ஒளிமயமாக வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.